வணக்கம் வியூவர்ஸ். த ஸ்டோரி ஆஃப் த மிஸ்டீரியஸ் கிங்கோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நண்பர்கள் யாராவது பார்ட் 1 வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. பார்ட் 1ஓட வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் பார்ட் 2ல் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ஹாவர்ட் கார்ட்டர் எகிப்தில் மன்னர்கள் புதைக்கப்பட்ட இடத்துல பல வருஷம் ஆய்வு செஞ்சு தேடி த கிங் டட்டோட கல்லறையை கண்டுபிடிக்கிறாரு. இதை தான் டீட்டெயில்டாக பார்ட் 1ல் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நவம்பர் 4, 1922 அன்றைக்கி வழக்கம் போல் ஹாவர்ட் கார்ட்டரும் அவரோட டீம் மெம்பர்ஸும் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. மன்னரோட கல்லறை எங்கேயாவது தென்படுதா அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே மணல் தரை மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு அவருக்கு தோண்டியிருக்கு. அது பெரிய ஒரு ஃப்ளாட்டான கல் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிறைய மணல் மூடப்பட்டிருந்துச்சு. அந்த மணலெல்லாம் விலக்கி பார்த்துட்டு அந்த கல்லை அவர் தட்டி பார்க்கும்போது உள்ள காலியாக இருக்கும்போது எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி வித்தியாசமாக சவுண்டு கேட்டிருக்கு. அந்த கல்லை விலக்கி பார்த்தப்போ அவங்க நினச்ச மாதிரியே காலியான இடம். கீழே போகிற படிக்கட்டுகள் அதில் இருந்துச்சு. அந்த படிக்கட்டுகள் நேராக ஒரு கதவை நோக்கி கூட்டிகிட்டு போச்சு. அந்த கதவு அரசு முத்திரை பதிக்கப்பட்ட பெரிய கதவு. அந்த கதவை பார்த்த உடனே ஹாவர்ட் கார்ட்டருக்கும் அவரோட டீமுக்கும் ஒரே சந்தோஷம். அது மன்னர் துட்டங்காமோனோட கல்லறையோட நுழைவு வாயில். அந்த கதவை பார்த்த உடனே கார்ட்டர் கரெக்டாக சொல்லிட்டாரு, இது கன்ஃபார்மாக 100% துட்டங்காமோனோட கல்லறையோட கதவு தான். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கதவுக்கு பின்னால் பல்வேறு பொருட்களால் நிரப்பப்பட்ட முன்னறைகள் மற்றும் தாழ்வாரங்கள் இதெல்லாம் கார்ட்டர் கண்டுபிடிச்சாரு. துட்டங்காமோனோட கல்லறையை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே கார்ட்டரும் அவர் கூட இருந்தவங்களும் ஏதோ காணக்கூடாததை கண்ட மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கண்களாலேயே அவங்கள நம்ப முடியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்க அந்த கதவை ஓப்பன் பண்ண உடனே கண்ட காட்சி இதோ. கல்லறையை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் வைக்கப்பட்ட அந்த பொருட்களை பார்த்து தான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த ரூமில் முதல்ல அவர் பார்த்தது, அவரோட கண்ணை கவர்ந்தது, முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட பல விலை மதிப்பற்ற கற்கள் பொறிக்கப்பட்ட மன்னர் துட்டங்காமோனோ அவரது மனைவி அங்கனாசன் முன் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற பல சிற்பங்கள் செதுக்கப்பட்ட அழகிய தங்க சிம்மாசனம். இப்படி ஒரு பிரம்மாண்ட சிம்மாசனத்தை கார்ட்டரோ கார்னர்வனோ ஏன் அவங்க கூட இருந்தவங்க யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தங்க நகைகள் ஒரு அறையில் கும்பலாக குவிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஏகப்பட்ட வளையல்கள், ஒட்டியானங்கள், டர்குவைஸ், கார்னிலியன் அப்படின்ற விலை மதிப்பற்ற கற்கள் பொதிக்கப்பட்ட கிரீடங்கள் அப்படின்னு பல நகைகள் அங்கே ஜொலிச்சது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தது ஏகப்பட்ட சிலைகள், பறவைகள் மாதிரி விலங்குகள் மாதிரி செதுக்கப்பட்ட சிலைகள், விலங்குகள் முகம் கொண்ட மனித உருவ சிலைகள் அப்படின்னு ஏகப்பட்ட சிலைகள் அங்கே இருந்திருக்கு. அதில் 3/4 சிலைகள் முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட சிலைகள். அடுத்து அவங்க பார்த்தது தங்கத்தால் செய்யப்பட்ட பல தேர்கள், திடமான தங்கத்தால் செய்யப்பட்ட பாகங்கள் பொருத்தப்பட்ட தேர்கள் அப்படின்னு பல தேர்கள் அங்கிருந்திருக்கு. அடுத்து மன்னரும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பயன்படுத்திய எல்லா பொருட்களும் அங்கே இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண பிளேட்ஸ், கிளாஸ், ஸ்பூன்ஸ் அப்படின்ற சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து பெஞ்ச், சேர், ஸ்டூல்ஸ் போன்ற பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே அங்கே இருந்திருக்கு. எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டவை. அடுத்து தங்கத்தால் செய்யப்பட்ட போர் கருவிகள், போருக்கு அவங்க என்னென்ன பயன்படுத்தினாங்க, அம்பு, வில், தலைக்கவசம், மார்பு கவசம், இப்படி பல போர்க்கருவிகள் அந்த அறையில் வைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து அவங்க பார்த்தது கோல்டன் மாஸ்க்ஸ், அதாவது தங்க முகமூடிகள். எகிப்திய தொல்லியல் துறையின் கலைப்பொருட்களில் பிரபலமான ஒன்று அவங்க அணியிற முகமூடி. அதுவும் மன்னர்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட உடலை பதப்படுத்திட்டு முகத்தை பெரிய தங்க மூடி போட்டு மூடுறது வழக்கம். துட்டங்காமோனோட சின்னமான தங்க இறுதி முகமூடியும் பார்ப்பதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. இந்த அறைகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு மேலே கொஞ்சம் கூட சேதமடையாமல் அப்படியே பத்திரமா இருந்திருக்கு.
துடங்காமூனோட அடக்கத்தில் இருந்த ஏராளமான பொருட்களை இந்த அறைகள் பத்திரமா பாதுகாத்துருக்கு. இந்த மாதிரி விலை மதிப்பற்ற பொருட்களை காலம் கடந்து பாதுகாக்கணும் அப்படின்னே அதிலிருந்து ஒவ்வொரு அறையும் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட இன்னொரு முக்கியமான பொருள் சவப்பெட்டிகள். இந்த அறைகளை எல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் தங்கத்தாலான சீல் வைக்கப்பட்ட ஒரு சன்னதி இருந்திருக்கு. சன்னதி அப்படின்னா பழங்காலத்தில் அதிக வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டின்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க தங்கத்தாலே செய்யப்பட்டிருந்துச்சு. அதுக்குள்ள இன்னொரு தங்கத்தால் செய்யப்பட்ட பெட்டியும் இருந்துச்சு. அதை திறந்து பார்த்தப்போ ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மிகப்பெரிய பெட்டி இருந்துச்சு. அதையும் திறந்து பார்த்தப்போ தங்கத்தால் செய்யப்பட்ட இன்னொரு பெட்டியும் இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்தப்போ தான் துடங்காமூனோட பதப்படுத்தப்பட்ட உடல் வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி பல தங்க பெட்டிகளுக்குள்ள தங்களோட மன்னரோட உடலை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க எகிப்தியர்கள். அந்த கடைசி பெட்டிக்குள்ள துடங்காமூனோட உடலை லினன் துணியால் சுற்றி பல நகைகள், தாயத்துக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கட்டி பாதுகாத்திருந்தாங்க. துடங்காமூனோட கல்லறையையும் அவரோட மம்மிஃபைட் பாடியையும் கண்டுபிடிச்சது அந்த காலத்தில் எகிப்தியர்கள் யூஸ் பண்ண வெறும் செல்வம், நகை மட்டும் கிடையாது. அவங்களோட பண்பு, கலாச்சாரம். அந்த காலத்திலேயே ஒரு இறந்த உடலை பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கெடாமல் பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருந்த நுண்ணறிவு எல்லாத்தையும் இந்த உலகுக்கு எடுத்து காட்டியது. துடங்காமூனோட மம்மியை வச்சு ஆய்வாளர்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இவர் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு உருவத்தை உருவாக்குனாங்க. அது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த உருவந்தான். நான் பார்ட் 1ல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் எகிப்தோட மிகப்பெரிய தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி இந்த துடங்காமூனோட கல்லறையை கண்டுபிடிச்சது தான். அதுக்கப்புறம்தான் பண்டைய கால எகிப்தியர்களின் நாகரிகமும் அறிவுத்திறனும் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது எகிப்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் பிரமிடுகளையும் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச மன்னர்கள் பயன்படுத்திய பல பொருட்களை பார்க்குறதுக்கும் உலகின் பல பகுதியிலிருந்து மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் கெய்ரோலையும் லக்சர்லேயும் இருக்க மியூசியமில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. துடங்காமூனோட கல்லறை வாசல் கதவை திறக்கும்போது சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்துச்சு. அதெல்லாம் அமானுஷ்யமான நிகழ்ச்சிகளாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். துடங்காமூனோட கல்லறையை ஓப்பன் பண்ணும்போது கெனரி அப்படின்ற மஞ்சள் நிற பறவை வாசல் கிட்ட நின்று இருந்திருக்கு. கதவை ஓப்பன் பண்ணி காட்டரும் அவங்களோட டீமும் உள்ளே போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பறவை கீழே விழுந்து திடீர்னு செத்து போயிருக்கு. திடீர்னு அந்த பறவைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தப்போ அந்த பறவை நின்றுட்டு இருந்த கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு பாம்பும் அங்கே இருந்ததுனால இந்த கல்லறையோட வாசல் சபிக்கப்பட்ட வாசல், அதனால தான் இது திறந்த உடனே அங்கிருந்த ஒரு பறவை அந்த பாம்பால் செத்து போயிருக்கு அப்படின்னு தொடக்கத்திலேயே பெரிய அபசகுணமாக இருக்குது அப்படின்னு மக்கள் பயந்தாங்க. ஏன்னா பண்டைய எகிப்தியர்களின் ஒரு முக்கியமான அடையாளமாக பாம்பு இருந்துச்சு. அவங்க பயன்படுத்தின பல பொருட்களில் பாம்போட சிம்பல் இருந்திருக்கு. அடுத்தது கல்லறையை ஓப்பன் பண்ணி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சில விளக்குகள் எரிஞ்சதாகவும் கொஞ்சம் பொருட்கள் அங்குமிங்கும் நகர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை யார் பார்த்ததா ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அப்போது அந்த சமயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் பரவி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கல்லறையை திறந்ததுக்கப்புறம் நடந்த சில அமானுஷ்ய விஷயங்களாக சொல்லப்படுற விஷயத்தில் முக்கியமான ஒன்று, ஆராய்ச்சிக்கு தேவையான நிதி கொடுத்து உதவிய லார்ட் கர்னர்வனோட மரணம். கொசு கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி உடல்நிலை பாதிப்பால் இந்த கதவு திறந்த 5வது மாதமே, அதாவது 2023 ஏப்ரல்லையே இறந்து போகிறாரு லார்ட் கர்னர்வன். இந்த மொத்த ஆராய்ச்சிக்காக அந்த காலத்திலேயே அவர் செலவு பண்ணது, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 60,000 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ். அந்த காலத்தில் 60,000 பவுண்ட் அப்படின்றது மிகப்பெரிய தொகை. கதவை திறந்து ஒரு சில மாதத்துலேயே அவர் இறந்துட்டதுனால மக்கள் பெரும் பீதிக்குள்ளாகி இது ஃபரோக்களின் சாபம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லார்ட் கர்னர்வன் கொசு கடிச்சு பிளட் பாய்சனிங் ஆகி தான் இறந்திருக்காரு அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. இதுக்கு அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுற விளக்கம் என்னென்னா, கொசு கடிச்சு டெங்குவோ மலேரியாவோ வந்தால் ரத்தத்தை தான் முதல்ல பாதிக்கும். அறிவியல் நல்லா வளர்ந்துருக்க இந்த காலத்திலேயே டெங்கு போன்ற உயிர்கொல்லி நோய்கள் எத்தனையோ உயிர்களை பழிவாங்கியிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிர்கொல்லி நோய் வந்து தான் அவர் இறந்துருக்கணும், அமானுஷ்யம் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இது ஜென்ரலாக நடந்த ஒரு விஷயந்தான்.
அப்படின்றது அறிஞர்கள் பலரோட கருத்தாக இருந்துச்சு. அவர் ஷேவ் பண்ணும்போது முகத்தை கட் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் கொசு கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி தான் இறந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட சிலரோட மரணம் அடுத்தடுத்து நடந்திருக்கு. இதையெல்லாம் பத்திரிகைகள் 1க்கு 10 எழுதுனதுனால மக்கள் இன்னும் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சாங்க. நவீன வரலாற்று ஆசிரியர்கள் இதையெல்லாம் பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை, இது ஒன்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் கிடையாது, இந்த மரணங்களும் இயற்கையாக நடந்திருக்கிறது தான், அதனால யாரும் பயப்பட வேணாம், கட்டுக்காதுகளை அவுத்து விட வேணாம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கிட்டேயும் பொதுமக்கள் கிட்டேயும் சொல்லியிருந்திருக்காங்க. டுடன்காமோனோட கல்லறைக்குள்ள வேறு சில மம்மிகளையும் கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் யாருடையது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அப்படின்றவரோட கல்லறை இருந்திருக்கு. அவர் டுடன்காமோனுக்கு அப்புறம் வந்த ஃபரோவோட கல்லறையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் டுடன்காமோனுக்கு நெருக்கமானவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டுடன்காமோனோட கல்லறை அளவுக்கு இது பிரம்மாண்டமாக இல்லை அப்படின்னாலும் ஐயோட கல்லறையும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. அவரோட கல்லறைக்கு பக்கத்தில் வேறொரு கல்லறையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில் இருந்திருக்கு. அது டுடன்காமோனோட தந்தை அக்கெனேட்டனோட கல்லறையாக இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சந்தேகப்பட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான விவரம் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கடுத்து அமென்ஹோட்டப் II அப்படின்றவரோட கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இவர் டுடன்காமோனோட கொள்ளு தாத்தாவாக இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து டுடன்காமோனோட சவப்பெட்டிக்கு பக்கத்திலேயே வைக்கப்பட்டிருந்த அவரோட மனைவி அங்கெனாசன்முன் மற்றும் 2 பெண் குழந்தைகளோட கரு, அதாவது அவங்க இன்னும் பிறக்கவே இல்லை, கருவிலேயே இருக்க 2 பெண் குழந்தைகளோட பதப்படுத்தப்பட்ட உடல் பாகங்களும் வைக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் டுடன்காமோனோட மம்மியை ஆய்வு செஞ்சதுல அவரோட DNA சாம்பிள்ஸ் எடுத்து அதை ஆய்வு செஞ்சதுலையும் அவர் வாழ்ந்த காலத்துல அவரோட உடல்நிலை, தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு நிறைய புதிர்களுக்கு விட தெரியாம இருந்திருக்கு. அதனாலதான் அவரை மிஸ்டீரியஸ் கிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன மர்மங்கள் தான் அவரோட வாழ்க்கையில் நடந்தது? அதுக்கு 5 முக்கியமான காரணங்களை அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம். மிஸ்ட்ரி 1, டுடன்காமோனோட ஹெல்த் இஷ்யூஸ். அவரோட இடது காலில் எலும்புரிக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால அவரால் நடக்கவே முடியாமல் இருந்திருக்கு. அவரால் தன்னால் எழுந்திரிச்சு நடக்க முடியலன்னாலும் ஒரு குச்சியை யூஸ் பண்ணி அவர் நடந்திருக்காரு அப்படின்னு ஆய்வாளர்களும் அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி அறிஞர்கள் சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவரோட கல்லறையில் கால் ஊன்றி நடக்கிறதுக்கான குச்சிகளும், அதாவது தங்கத்தாலான வாக்கிங் ஸ்டிக்ஸ், நடக்க முடியாதவர்களுக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தேர்களும் வைக்கப்பட்டிருந்தது தான். அந்த பொருட்களை கல்லறையில் கண்டுபிடிக்கும் போது ஆய்வாளர்களுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவரோட மம்மியை ஆய்வு செஞ்சப்பதான் அவர் நடக்க முடியாமல் இருந்ததும் இந்த பொருட்களை யூஸ் பண்ணதும் தெரிய வந்திருக்கு. மிஸ்ட்ரி 2, பெற்றோர் மற்றும் குடும்ப உறவுகள். டுடன்காமோனோட டிஎன்ஏவை ஆராய்ச்சி செஞ்சப்போ அவரோட அப்பா அக்கெனேட்டனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட டிஎன்ஏவை ஆராய்ச்சி செஞ்சப்போ அதுலேயும் பல குழப்பங்கள் இருந்ததுனால அவர் தான் அப்பான்னு உறுதியாக சொல்ல முடியல. அதோட அவரோட அம்மா யாருன்னு உறுதியாக இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா பல ஆய்வுகளுக்கு அப்புறம் இவங்க தான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருப்பாங்க அப்படின்னு அறிஞர்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணும்போது அதில் வேற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால இவங்க தான் அப்பா அம்மான்னு உறுதியாக சொல்ல முடியல. அதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் அவரோட வேற உறவுகளையும் தேடிட்டு இருக்காங்க ஆய்வாளர்கள். மிஸ்ட்ரி 3, அடக்கம் செய்யப்பட்ட முறை. டுடன்காமோனோட கல்லறைக்கு பக்கத்தில் வேறு சில மன்னர்களோட கல்லறையும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் டுடன்காமோனோட உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி வேற எந்த மன்னருக்கும் கொடுக்கப்படலை. அதுக்கான காரணம் புரியாத புதிராகவே இருக்கு. மிஸ்ட்ரி 4, மரபு மற்றும் வரலாற்று தாக்கம். டுடன்காமோன் பாய் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா சிறு வயதிலேயே அரியணை ஏறியிருக்காரு. 18-19 வயசுக்குள்ளேயே இறந்து போயிருக்காரு. அவர் ஆட்சி செஞ்சது குறுகிய காலம் அப்படின்னாலும் அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமர்நாத் காலத்தில் நடந்த பல சர்ச்சைக்குரிய விஷயங்களை மாற்றி சிறு வயதிலேயே அவர் வாழ்ந்த கொஞ்ச காலத்திலேயே பாரம்பரியத்தை மீட்டெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே என்னவோ அவருக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்திருக்கலாம். மிஸ்ட்ரி 5, அவரோட மர்மமான மரணம். அவர் 18லிருந்து 19 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்ததுக்கான உண்மையான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அது மர்மமாகவே இருக்கு. அவரோட மரணத்துக்கான காரணம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சில தியரிஸ் சொல்லப்படுது. தியரி 1, அவரோட இடது கால் முட்டி எலும்பு உடஞ்சிருக்கிறதும் மண்டை ஓட்டில் பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறதும் அவரோட உடலை ஆய்வு செஞ்சப்போ கண்டுபிடிச்சாங்க. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அதிகமாக தேரில் பயணம் செஞ்சு பழக்கம் இருந்திருக்கு.
அப்படி பயணம் செய்யும்போது ஒரு வாட்டி ஆக்சிடென்டலாக கீழே விழுந்திருக்கலாம். அந்த ஆக்சிடெண்ட்டில் மண்டை ஓட்டில் அடிபட்டிருக்கலாம். அப்போ கால் உடஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். அதுவே காலப்போக்கில் மரணத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. தியரி 2, மரபணு கோளாறுகள். டுடன்காமோனோட இடுப்பு பகுதியில் அவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்ற மரபணு வியாதி இருந்ததையும் இடது கால் முட்டியில் எலும்புருக்கி நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கு. இந்த காரணங்களால் அவரோட உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். தியரி 3, நோய் தொற்று. டுடன்காமோனோட மம்மியில் மலேரியா போன்ற நோய் தொற்று வந்ததுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு. அதனால் மலேரியா தொற்று வந்து தான் அவர் இறந்திருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. தியரி 4, பரம்பரை பிரச்சனைகள். ஒருவேளை அவரோட குடும்பத்தில் வேறு யாருக்காவது உடல்நிலை பிரச்சனை இருந்து அதுவே அந்த பரம்பரைக்கு தொடர்ந்துருக்கலாம். குறிப்பாக எகிப்தியர்கள் அந்த காலத்தில் அரசு குடும்பத்து பையன் அரசு குடும்பத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை அரசு குடும்பத்திலேருந்து பெண்கள் இல்லை அப்படின்னா அண்ணன் தங்கச்சி முறையில் இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த முறையினால் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம். அதுவும் இவரையும் பாதிச்சு அதனால இவருக்கு மரணம் நேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. டுடன்காமோன், அங்கனாசென்முன் இவங்க 2 பேர் கல்யாணமும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அங்கனாசென்முன் டுடன்காமோனோட ஒன்று விட்ட தங்கச்சி. அப்போதைக்கு அரசு குடும்பத்து பெண்கள் யாரும் இல்லைன்றதுனால தன்னோட தங்கச்சியே மணந்தாரு டுடன்காமோன். தியரி 5, அரசியல் சூழ்ச்சி. சில அரசியல் சூழ்ச்சியினால் சின்ன வயசுலேயே இவரோட மரணம் நடந்திருக்கலாம் அப்படின்ற சில சான்றுகள் இருந்தாலும் அவரோட மரணத்துக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லை. இந்த காலத்தில் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இவர் மரணம் இன்னும் கூட மர்மமாகவே இருக்குது. அது எப்படி நடந்தது அப்படின்றது இன்னும் உறுதியாக கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் த மிஸ்டீரியஸ் கிங் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த மன்னரோட கல்லறையில் நடந்த சில அமானுஷ்ய விஷயங்கள் அப்படின்னு பேசப்பட்டதுனால பிரமிடுக்குள்ளே போனால் ஃபரோக்களின் சாபம் நம்மளை சும்மா விடாது அப்படின்னு இன்னும் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அறிவியல் நல்ல வளர்ந்த இந்த காலத்திலேயே இப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் இதை பற்றி எவ்வளோ பரபரப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உலகம் முழுவதும் பல வருஷம் தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு சென்சேஷனல் நியூஸாக இது இருந்திருக்கு. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் டாப் டாபிக் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.